சிவந்த உடலமைப்புகளோட பொன்னிறமான சிறகுகளோட ஃபீனிக்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு பறவை இருந்துச்சான். இத எகிப்திய புராண கதைகள்ல ஃபீனிக்ஸ் அப்படின்னு சொல்லியும், இந்து சமய புராண கதைகள்ல கருடன் அப்படின்னு சொல்லியும் சொல்றது உண்டு. 500 தொடக்கம் 600 வருஷங்கள் வாழக்கூடிய இந்த ஃபீனிக்ஸ் பறவை என்ன செய்யுமாம், இதுதான் தன்னுடைய வாழ்க்கையினுடைய கடைசி தருணம் அப்படின்னு சொல்லி உணர்ந்த உடனேயே வாசனை உள்ள மரக்குச்சிகளை சேகரித்து தனக்கென்று சொல்லி ஒரு கூட அமைச்சு கொள்ளுமா. சூரியன் மறைஞ்ச பிறகு அந்த குச்சிகளுக்கு தீ வச்சு இந்த ஃபீனிக்ஸ் பறவையும் அந்த தீயில குதிச்சு இறந்து விடுமா. அதுக்கு பிறகு அந்த எரிஞ்ச சாம்பல்ல இருந்து புழு ஒன்று தோன்றுமா. காலப்போக்குல அந்த புழு அழகான ஃபீனிக்ஸ் பறவையா மாறி 500 தொடக்கம் 600 வருஷங்கள் வாழுமா. மெயின் பாயிண்ட் ஆஃப் தி ஸ்டோரி, நாமளும் எங்களுடைய வாழ்க்கையில பல முயற்சிகள் எடுப்போம். எல்லா முயற்சிகளும் ஒரு கட்டத்துல லொஸ்டாக கூடும். அப்போ எரிஞ்ச சாம்பல்ல இருந்து மீண்டு வரக்கூடிய அந்த ஃபீனிக்ஸ் பறவையை போல மேலும் மேலும் இடைவிடாது பல முயற்சிகள் எடுத்து முன்னேறி போயிட்டே இருக்கணும்.